ஒரு கோமாளி அரண்மனைக்கு சென்றால் அந்த கோமாளி அரசனாகிவிட முடியாது. மாறாக அந்த அரண்மனை தான் சர்க்கஸ் கூடாரமாகிவிடும். இது ஒரு துருக்கிய பழமொழி. இப்போல்லாம் சட்டசபை அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. சர்க்கஸ் கூடாரமாக பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது. ஏன்னா அது ஆடியோ லான்ச் செய்யக்கூடிய இடம். அது 100வது நாள் பட விழா கொண்டாடுற இடம். அது பட பூஜை நடக்கிற இடம். அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. மக்கள்லாம் சேர்ந்து ஓட்டை அள்ளி போட்டு இவிஎம் மிஷின் மூலமாகவும் ஒரு தற்கொலைய முதலமைச்சராக கொண்டாந்து உட்கார வச்சுருக்காங்கல்ல, அப்படி தான் நடக்கும். கேட்ட கேள்விக்கெல்லாம் வாயே திறக்க மாட்டார். சம்மந்தம் இல்லாமல் எவன்லாம் பதில் சொல்லிகிட்டு இருப்பான். வேறு துறையை சார்ந்த அமைச்சர்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவர் அப்படியே உட்காந்துருப்பார். நேற்று அடித்த அடியில் வீட்டுக்கு ஓடி போயிட்டு 11 பேர் கொண்ட குழுவை வச்சு டயலாக்கெல்லாம் எழுதி ரெடி பண்ணிட்டு என்ன நேற்று வச்சு செஞ்சுட்டாங்க, எனக்கு எழுதி கொடுங்கன்னு சொல்லி நைட்லாம் உட்காந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு 3-4 மணி வரை உட்காந்து எழுதியிருப்பாங்க. ஏன்னா அந்த பேப்பரை இங்கே போகும் இவருக்கு கைக்கு வரும், இதை மாற்றுன்ட்டு சினிமா டயலாக்லாம் சேர்த்து எழுதி கொண்டு சட்டசபையில் அப்படியே வீடியோமாக அந்த பேசுவார். 41 பேரை கொண்ட இடத்துல எல்லாம் பேசினார். அதே மாதிரி உட்காந்து பேசினார் அன்னைக்கு. இதுக்கு இடையில் ஸ்டாலின் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. தேடுறாராமா ஸ்டாலின் அவர்களை. செங்கல்பட்டில் உங்கள் ஒய்ஃபு சங்கீதா என் புருஷன் இங்கேன்னு தேடுறாங்க. உங்கள் பிள்ளைங்க எங்கள் அப்பா இங்கேன்னு தேடுறாங்க. அதெல்லாம் பேசலாமா? அது சட்டசபை. நாகரிகம் தெரியும். திராவிட முன்னேற்ற கழகமும் மற்ற அதன் சார்ந்தவர்களுக்கும் நாகரிகம் தெரியும். அதனால் மனுஷனாக இருந்தால் பேசலாம், மக்களுடைய விஷயங்களை பேசலாம். சட்டசபையில் போய் குடும்ப விஷயங்களை பேச முடியுமா? அவன் தான் பேசுகிறான்னு நம்மளும் அந்த மாதிரி பேச முடியுமான்ற மனநிலையில் கிளம்பி வெளில வந்துட்டாங்க. ஓட்டு போட்ட மக்கள் இன்றைக்கி ரோட்டில் உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக குரல் கொடுக்க போனால் அதுக்கான பதிலே இல்லை. இதுதான். நீங்கள் என்ன தான் கேள்வி கேட்டாலும் சட்டசபையில் பிளாஸ்ட்டு இது வரும், அங்கிள் அப்படின்றது வரும், பாட்டு வரும். இந்த நேற்று பள்ளி குழந்தைங்கள்லாம் பாட்டு பாட வச்சுருக்காங்க. சினிமா பாட்டை பாடம் சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்துல சினிமா பாட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. புத்தக மூட்டையை சுமந்து வீட்டுக்கு வர்ற பிள்ளைங்களை கொடியை கட்ட சொல்லியிருக்காங்க போயிட்டு வற்புறுத்தி. வெயிலில் உட்காந்து முதலமைச்சருக்கு பிறந்த நாளாக வெயிலில் உட்காந்து முதலமைச்சருக்கு படம் மாதிரி போட்டு வெயிலில் உட்கார வைக்கிறாங்க. இதெல்லாம் உத்தரப்பிரதேசங்களில் நடக்கக்கூடியது, குஜராத்தில் நடக்கக்கூடியது, பீகாரில் நடக்கக்கூடியது, இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கின்றது. மக்களே, இன்னும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஓட்டு போடாதவர்களும் சேர்ந்து அனுபவிக்கிறது தான் வருத்தமாக இருக்குது. இந்த நாடு நாசமாக போயிட்டுருக்கு. பேரறிஞர் அண்ணாவும் பெருந்தலைவர் காமராஜரும் கலைஞர் அவர்களும் மக்களுக்காக பேசிய சட்டமன்றம் இன்றைக்கி குரங்கு கையில் கிடைத்த பூமாலையாக இருக்கிறது. இந்த சட்டமன்றம் இப்படியே போனால் நாட்டின் நிலைமையை யோசித்து பாருங்கள். நன்றி.